नमस्ते। मध्यमा कहानी भगवान सबका एक है। भगवान வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் தான். क्वेश्चन एंड आंसर। इब्राहिम यात्रियों को सत्कार कैसे करता था? இப்ராஹிம் வந்து அந்த ட்ராவலர்களுக்கு அந்த யாத்திரையாளர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணார், உபசரித்தார்? इब्राहिम की चौपड़ी सड़क के किनारे थी। सड़क पर जाने वाली यात्री लोग उसके घर खटखटाते थे। इब्राहिम उनका उचित सत्कार करता था। गाने से पहले इब्राहिम एक छोटी सी प्रार्थना करता था। यात्री लोग उसे दोहराते थे। इसके बाद सब लोग गाते थे। இப்ராஹிமோடைய குடிசை வந்து ரோட்டு கரையில் இருந்துச்சு. சடக் பர் ரோட்டில், ஜானே வாலே போகிறவங்க, யாத்ரி அந்த ட்ராவலரு, யாத்ரி லோக் அந்த போகிற மக்கள், உஸ்கே கர் அவருடைய வீட்டை, கட்கடாத்தே தே தட்டுறாங்க. இப்ராஹிம் உன்கா அவங்களுக்கு உச்சித் சத்கார் கர்த்தாத்தா உச்சித் தகுந்த உபசரிப்பு செய்கிறாரு. கானேசே பெகலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ராஹிம் ஒரு சோட்டி சி சின்னதாக பிரார்த்தனா கர்த்தாத்தா பிரார்த்தனை செய்கிறாரு. யாத்ரி லோக் அந்த ட்ராவல் பண்ணி வர்ற மக்களும் உசே தோராத்தே தே அவர் சொல்கிறத திருப்பி சொல்கிறாங்க. இஸ்கே பாத் இதுக்கு பிறகு சப் லோக் காத்தே தே எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. இந்த இடத்துல சப் லோக்னா எல்லா மக்களும் சொல்லலாம், இல்லை எல்லாரும்னு சொல்லலாம். இப்ராஹிமுடைய குடிசை வந்து ரோட்டோரத்தில் இருக்குது. ரோட்டில் போகிறவங்க அந்த போகிற யாத்திரியர்கள்லாம் அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. இப்ராஹிம் அவங்களுக்கு நல்ல உபசரிப்பு தராரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ராஹிம் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறாரு. அந்த சின்ன பிரார்த்தனையை வந்து அந்த யாத்திரியர்களும் திருப்பி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லோரும் சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்ராஹிம் கோ கியூ கர்வ் ஹோ கயா இப்ராஹிம்க்கு ஏன் கர்வம் ஆயிடுச்சு? இப்ராஹிம் கரீப் ஹோ ஜானே கே பாத் பி கரீப்னா ஏழையான பிறகு கூட யாத்ரியோங்கோ ட்ராவல் பண்ணி வர்றவங்களுக்கு, யாத்திரியர்களுக்கு சத்கார் கர்த்தாத்தா நல்ல உபசரிக்கிறார். இசுசே இதிலிருந்து உஸ்கோ பகுத் அவருக்கு மிகவும் சந்தோஷ் மில்தாத்தா சந்தோஷம் கிடைக்குது. லேக்கின் ஆனால் குச் சமய் பாத் கொஞ்ச நாளைக்கு பிறகு உஸ்கோ குச் கர்வ் ஹோ கயா அவருக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்படுது. வகு சோச்னே லகாக்கி அவர் யோசிக்க தொடங்குகிறார். என்னென்னு? மேரே தர்மக்கே என்னுடைய தர்மத்தினுடைய, பகவான் கி தயா சேகி கடவுளுடைய தயையினால தான், மே சப் குச் கர்த்தாகும் நான் எல்லாத்தையும் செய்ய முடியுது. இஸ்லியே ஆகையால், மேரா தர்மக்கி என்னுடைய மதத்தினுடைய மதந்தான், சப்சே ஊஞ்சா ஹை எல்லாத்தையும் விட உயர்ந்தது. இப்ராஹிம் வந்து ஏழையாக இருந்தாலும் அந்த யாத்திரியர்களுக்கு ட்ராவல் பண்ணி வர்றவங்களுக்கு நல்ல உதவி செய்கிறாரு. இதனால் வந்து அவருக்கு வந்து மிகவும் கர்வம் ஏற்படுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவருக்கு வந்து இசுசே உனக்கோ பகுத் சந்தோஷம் மில்தா ரொம்ப சந்தோஷம் வருது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவருக்கு கர்வம் வருது. அவர் யோசிக்க தொடங்குறாரு. என்னுடைய மதத்தினுடைய பகவானுடைய உதவியால் தான் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், அதனால் என்னுடைய மதம் தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது அப்படி சொல்லி நினைக்கிறாரு. இப்ராஹிம் நே கரீப் பூடே கோ கியோ போஜன் நஹி தியா இப்ராஹிம் வந்து ஏழையான அந்த கிழவனுக்கு தாத்தாக்கு கியோ போஜன் நஹி தியா ஏன் சாப்பாடு கொடுக்கவில்லை? गरीब बूढ़े यात्री ने इब्राहिम की प्रार्थना को नहीं दोहराया। कारण पूछने पर
गरीब बूढ़े ने कहा कि वे अग्नि की पूजा करते हैं। इससे इब्राहिम को गुस्सा हो गया, इसलिए उनसे बूढ़े को भोजन नहीं दिया। அந்த வயதானவருக்கு யாத்திரியருக்கு இப்ராஹிம் கி பிரார்த்தனாக்கோ நகி தோராயா, அந்த வயசானவர் வந்து இப்ராஹிம் சொல்கிறத பிரார்த்தனையை திருப்பி சொல்லலை. காரன் பூச்சினே பேர், காரணம் கேட்டா. கரீப் புடே, அந்த வயதான அந்த இலையான தாத்தா கஹா சொல்கிறாரு, அக்னிக்கு பூஜா கர்த்தேன், நான் வந்து அக்னியை பூஜை செய்கிறவன். இசுசே, இதனால் இப்ராஹிம் கோ குஷா ஹோகையா, கோபம் வந்துருச்சு. இஸ்லியே, ஆகையால் உஸ்னே, அவர் பூடே கோ, அந்த வயதானவருக்கு போஜன் நகி தியா, சாப்பாடு கொடுக்கவில்லை. ஏழையான அந்த வயதான யாத்திரியருக்கு இப்ராஹிம் வந்து பிரார்த்தனையை திருப்பி இப்ராஹிம் சொன்ன பிரார்த்தனையை திரும்பி சொல்லலை. அவர் காரணம் கேட்டால், அந்த வயதான ஏழை வந்து அக்னியை பூஜை செய்கிறவர். அதனால் இவருக்கு இப்ராஹிமுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. ஆகையினால் அவர் அந்த வயதானவரை வந்து சாப்பாடு கொடுக்காம வெளியே அனுப்பிச்சிட்டார். देवदूत ने क्या कहा और इब्राहिम ने क्यों क्षमा मांगी? தேவதூதன் என்ன சொன்னார், மேலும் இப்ராஹிம் ஏன் மன்னிப்பு கேட்டார்? देवदूत ने आकर इब्राहिम से कहा कि भगवान सबके लिए एक हैं। यह सुनकर इब्राहिम की आंखें खुली, इसलिए उन्होंने बूढ़े के पास जाकर माफ़ी मांगी. தேவதூதர் வந்து இப்ராஹிம் சே கஹா, இப்ராஹிம்கிட்ட சொன்னார் கி பகவான் சப்கேலியே ஏக்குகை, பகவான் வந்து நம்ம எல்லோருக்கும் ஒருத்தர் தான். யகு சுன்கர், இதை கேட்டுட்டு இப்ராஹிம் கி, இப்ராஹிமுடைய ஆங்கேங் குலி, கண்கள் திறந்தது. இஸ்லியே, ஆகையால் உன்ஹோனே, அவர் பூடேக்கே பாஸ் ஜாக்கர், அந்த வயதானவர்கிட்ட போய் மாஃபி மாங்கி, மன்னிப்பு கேட்டார். தேவதூதர் வந்து இப்ராஹிம்கிட்ட சொன்னார், பகவான் வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் தான். இதை கேட்டுட்டு இப்ராஹிமோட கண்கள் திறந்தது. ஆகையால் அவர் வந்து அந்த வயதானவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். தன்யவாத்.